வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லின். பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க எமது அரசு என்றும் தயங்காது. இந்த வருடத்திற்குள் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் நீக்கப்படும். பாராளுமன்றில் ஜனாதிபதி அனுர அதிரடி உரை. ஒரு நூற்றாண்டு காணாத பேரழிவு. வெனிசுலாவில் அடுத்தடுத்து பயங்கர நிலநடுக்கங்கள். அவசர நிலை பிரகடனம். சுனாமி எச்சரிக்கையால் பீதி. ரகித ராஜபக்ஷ, சரித் அபேசிங்க ஆகியோர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது. போட்டி பரீட்சையில் அநீதி. தனியார் வேலை தேடினாலும் படிவாங்கல். யாழில் பட்டதாரிகள் போராட்டம். டெங்கு தாக்கம் தீவிர உயர்வு. 29 மரணங்கள். மருத்துவமனைகள் நிரம்பின. அவசர எச்சரிக்கை. அபிவிருத்திக்கு தடையாக இருக்கும் கிராம உத்தியோகத்தர் குடும்பஸ்தர் சாகும் வரை உண்ணாவிரதம். மெட்ரோ பேருந்து சேவையால் நாட்டுக்கு பெரும் நஷ்டம். பொதுமக்களின் பணத்தை வீணடிப்பதாக ஹெமினு விஜயரட்ன சாடல். இந்திய கடவுச்சீட்டில் இலங்கை வர முயன்ற பெண் சென்னையில் கைது. 23 வருட ரகசியம் அம்பலம். மணலுடன் தப்பியோடிய டிப்பர்களை விடாது துரத்திய போலீஸ். யாழில் பரபரப்பு. 300 புதிய பேருந்துகளை தொடக்கி வைத்தார் முதல்வர் விஜய். மாநகர பேருந்தில் திடீர் பயணம் செய்து அசத்தல். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். ஒரு நாகரிகமான அரசை கட்டியெழுப்புவதே எமது நோக்கம். நாட்டில் அரசியல் பலத்துடன் இயங்கிய ஊழல், போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களை ஒடுக்க அரசாங்கம் ஒருபோதும் தயங்காது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். பாராளுமன்றில் இன்று இடம்பெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒடுக்குவது குறித்த பிரேரணை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குற்றங்களை ஒடுக்கும் அரசு அதிகாரிகளும் நீதிமன்றமும் இன்று எதிர்க்கட்சியினரின் எதிரிகளாக மாறியுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, இது தனிப்பட்ட பழிவாங்கல் அல்ல என்றும் மக்களின் பாரிய ஆணையின்படி நாட்டை நாகரிகமானதாக மாற்றும் போராட்டம் இது என்றும் கூறினார். விசாரணைகளை மேற்கொள்ளும் அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டால் அரசாங்கமும் பொதுமக்களும் அவர்களுக்கு பின்னால் நிற்பார்கள் என்றும் உறுதியளித்தார். நாட்டின் பாதுகாப்புக்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் இராணுவம் மற்றும் புலனாய்வு பிரிவினரை அரசு எப்போதும் கௌரவிக்கும். ஆனால் கடந்த காலங்களில் ஒரு சில குடும்பங்களின் அதிகார தேவைக்காக அரச இயந்திரத்தை பயன்படுத்தி வெள்ளைவான் கடத்தல்கள், தாயூதின் விவகாரம் மற்றும் ஈஸ்டர் தாக்குதல் போன்ற கொடூர குற்றங்களை செய்த சிறு குழுவினருக்கு சட்டப்படி நிச்சயமாக தண்டனை வழங்கப்படும். ஊழல் மூலம் ஈட்டப்பட்ட பெருமளவிலான பணம் டாலர்கள் வடிவில் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டுள்ளமை தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதுடன் தொடர்புடைய சிலர் கைதும் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 46 வருடங்களாக தற்காலிகமாக சட்டமாக நீடித்து மக்களின் சுதந்திரத்தை பாதித்து வருகின்ற பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இந்த வருடத்திற்குள் முற்றாக நீக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அறிவித்தார். அதற்கு பதிலாக மக்களின் அடிப்படை உரிமைகள், பேச்சுரிமை மற்றும் ஜனநாயகம் முற்றிலும் பாதுகாக்கப்படும் வகையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை மட்டுமே இலக்காக கொண்ட புதிய சட்டம் மூலம் கொண்டுவரப்படும். தற்போதைய அரசின் கீழ் இதுவரையில் 3390 கிலோ ஹெரோயின், 304 கிலோ ஹொகைன் உள்ளிட்ட பெருமளவிலான போதைப் பொருட்கள் மற்றும் லட்சக்கணக்கான போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன. அத்துடன் சர்வதேச மட்டத்தில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த 23 பேர் உட்பட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடைய 58 பேர் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர். எவருக்கும் அஞ்சாத ஆட்சியாளரை தொடர்ச்சியாக கேள்விக்குள்ளாக்கும் ஒரு ஜனநாயக சமூகத்தை தாம் உருவாக்க விரும்புவதாகவும் ஜனாதிபதி தனது உரையில் மேலும் சுட்டிக்காட்டினார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். வெனிசுலா வரலாற்றில் ஒரு நூற்றாண்டுக்கு பின்னர் ஏற்பட்ட மிக மோசமான இயற்கை பேரழிவாக அடுத்தடுத்து தாக்கிய 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் அந்நாடு நிலைகுலைந்து போயுள்ளது. இதுவரை 32 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் இடிபாடுகளுக்குள் பல்லாயிரக்கணக்கானோர் சிக்கியுள்ளதால் உயிரிழப்புகள் 1,00,000 தாண்டக்கூடும் என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் விடுத்துள்ள ஆதரவைக்கும் சிவப்பு எச்சரிக்கை உலகையே உலுக்கியுள்ளது. நாட்டின் தற்காலிக ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸ் உடனடியாக நாடு தழுவிய அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளார். பிரதான சர்வதேச விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதுடன் இராணுவத்தினர் களமிறக்கப்பட்டு மீட்புப் பணிகள் போர்க்கால அடிப்படையில் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. நேற்றிரவு வெனிசுலாவின் புவித்தட்டுக்கள் திடீரென்று பிளந்து சீறின. முதலில் ஜாராகுய் மாகாணத்தின் சான் பிலிப் நகருக்கு அருகில் 20 கிலோமீட்டர் ஆழத்தில் 7.1 டிக்டர் அளவில் பயங்கர முன்னதிர்வு ஏற்பட்டது. மக்களின் அலறல் அடங்குவதற்குள் அடுத்த 40 வினாடிகளில் அதே மாகாணத்தின் ஜுமாரா பகுதியை மையமாக கொண்டு வெறும் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் 7.5 டிக்டர் என்ற அசுர வேகத்தில் பிரதான நிலநடுக்கம் தாக்கியது. நிலநடுக்கத்தின் ஆழம் மிக குறைவாக இருந்ததால் தலைநகர் கராகஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் காகித கப்பல் போல் நடுங்கின. இதன் அதிர்வுகள் அண்டை நாடான கொலம்பியா வரையில் உணரப்பட்டன.
தலைநகர் கராகஸில் உள்ள புகழ்பெற்ற பன்கரிபே மாலாவிய கட்டிடம், பரோட்டா, சஹாவோ மற்றும் லா குவைரா ஆகிய பகுதிகளில் உள்ள நூற்றுக்கணக்கான கட்டடங்கள் சீட்டுக்கட்டுகளைப் போல் சரிந்து தரைமட்டமாகின. நிலநடுக்கத்தை தொடர்ந்து வெனிசுலா கடற்கரை மற்றும் அரோபா, பொனாயர், ஃபுவேடா ரிக்கோ உள்ளிட்ட கரீபியன் தீவுகளுக்கு அவசர சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் கடலோர மக்கள் அலறி அடித்துக் கொண்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி ஓடினர். எனினும் அதிர்ஷ்டவசமாக பெரிய சுனாமி அலைகள் எதுவும் பதிவாகவில்லை. தொடர்ந்தும் 20க்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள் ஏற்பட்டு வருவதால் மரண பயத்தால் மக்கள் வீதிகளிலும் திறந்த வெளிகளிலும் தஞ்சம் புகுந்துள்ளனர். நாடு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு சாலைகள் பிளந்து போக்குவரத்து முற்றாக முடங்கியுள்ளது. தற்போது நள்ளிரவிலும் இடிபாடுகளுக்குள் இருந்து வருகின்ற மரண ஓலங்களை நோக்கி மீட்புக் குழுவினர் டார்ச் விளக்குகளின் வெளிச்சத்தில் தேடுதல் வேட்டைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பால்கன் பகுதியில் மட்டும் 32 பேர் படுகாயமடைந்த நிலையில் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மருத்துவமனைகள் அனைத்தும் கொள்ளளவை மீறி நிரம்பி வழிகின்றன. இந்த பயங்கர விபத்து குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் விடுத்துள்ள பதிவில், வெனிசுலா மக்களை தாக்கியுள்ள இந்த 2 நிலநடுக்கங்களும் கற்பனைக்கு எட்டாத அளவிலானவை, அங்கு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய எண்ணிக்கையிலான உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளன என்று ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ளார். 1812ஆம் ஆண்டு 20,000 பேரை பலிகொண்ட 7.7 ரிக்டர் நிலநடுக்கத்துக்கு பிறகு வெனிசுலாவை தாக்கிய மிக கொடூரமான இயற்கை சீற்றம் இதுவேயாகும். நிலச்சரிவுகள் மற்றும் நிலம் திரவமாதல் அபாயம் அதிகரித்துள்ளதால் பலி எண்ணிக்கை நிமிடத்திற்கு நிமிடம் உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனான சட்டத்தரணி ரக்கித ராஜபக்ஷ மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரண தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்க ஆகியோர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களது கைதுக்கான பின்னணி மற்றும் மேலதிக விவரங்கள் தொடர்பில் ஆணைக்குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை சர்ச்சைக்குரிய கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் முக்கிய இந்திய சாட்சிகள் இருவருக்கு அழைப்பாணை அனுப்புமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. குறித்த இரு இந்திய சாட்சிகளையும் தம்மால் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்தே கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ண சுவந்திரகொடு இந்த உத்தரவை பிறப்பித்தார். நீதிச்சேவை ஆணைக்குழுவின் சுற்றறிக்கைக்கு அமைய வெளிநாட்டு சாட்சிகளுக்கு அழைப்பாணை அனுப்பும் முறையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றி இந்த நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் இதன்போது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ரோஹித ராஜபக்ஷ இடம்பெற்று வரும் விசாரணை ஒன்றுக்காக கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் இன்று முன்னிலையாகி வாக்குமூலம் அளித்துள்ளார். மேரிகானா பகுதியில் உள்ள 2 நிறுவனங்களில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்ற 19 மில்லியன் ரூபாய் முதலீடு தொடர்பான விசாரணைக்காக அவர் அழைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். தமக்கான வேலைவாய்ப்புகளை உடனடியாக வழங்க கோரியும் அண்மையில் நடைபெற்ற ஆசிரியர் போட்டி பரீட்சையில் இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கோரியும் வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் இன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டம் காரணமாக மாவட்ட செயலக சூழலில் பதட்டமான சூழ்நிலை காணப்பட்டதுடன் பெருமளவிலான போலீசாரும் புலனாய்வாளர்களும் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பட்டதாரிகள் இதுபற்றி தெரிவிக்கையில், அண்மையில் இடம்பெற்ற ஆசிரியர் நியமனத்திற்கான போட்டி பரீட்சையில் பெரும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் பெருமளவிலான வேலைவாய்ப்பு வெற்றிடங்கள் நிலவுகின்ற போதிலும் தகுதி வாய்ந்த பட்டதாரிகளை உள்ளிருக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை. அரசாங்கத்தின் ஏனைய அபிவிருத்தி திட்டங்களிலும் பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் செயலாளர் கபில்டன் போல், வடக்கு மாகாணத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் தமக்கான வாழ்வாதார உரிமைக்காக தொடர்ச்சியாக போராடி வருகின்றார்கள். ஆனால் அரசாங்கம் ஒரு சில நியமனங்களை வழங்கும் போது கூட அதில் அநீதி இழைக்கப்படுவதுடன் எங்களை தொடர்ந்து ஏமாற்றி வருகின்றது. இந்த ஏமாற்று வித்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நாம் வீதியில் இறங்கியுள்ளோம் என்றார். தமக்கான நியாயமான தீர்வுகள் விரைந்து எட்டப்படாத பட்சத்தில் வடக்கு மாகாணத்திலுள்ள வேலைவாய்ப்பை எதிர்பார்க்கும் அனைத்து பட்டதாரிகளையும் ஒன்றிணைத்து எதிர்காலத்தில் மிக தீவிரமான தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் பட்டதாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. ஒரு மாகாணத்தினுடைய அறிவு வளத்தை பாதுகாக்கணும் என்று சொன்னால் அந்த மாகாணத்துக்குரிய ஒரு டேட்டாஸ் இருக்கணும். ஆனால் வடமாகாணத்தினுடைய அனுவல் ரிப்போர்ட்டில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பட்டதாரிகளுடைய எந்தவித ரிப்போர்ட்டும் இல்லை. அதாவது அந்த பட்டதாரிகள் என்ன பாடத்தை சேர்ந்திருக்கிறார்கள், அந்த பட்டதாரிகள் எவ்வாறான துறைகளை சேர்ந்திருக்கிறார்கள், அந்த பட்டதாரிகளுடைய அபிலிட்டி என்ன என்ற விஷயங்கள் எல்லாம் எதுவுமே இந்த அனுவல் ரிப்போர்ட்டில் எதுவும் இல்லை. அப்போ அந்த மாகாணத்தில் இருக்கிற ஒரு எந்தவித அரச வேலை வாய்ப்புகளுக்கு எவ்வாறு ஒரு பட்டதாரிகளை உள்வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதில் இருக்குமென்றதை பார்க்கணும். ஆகவே இந்த மக்கள், இந்த அரசாங்கம் உண்மையிலேயே இவ்வாறான டேட்டாஸ் எடுக்காத நிலையில்
இந்த அரசாங்கம் எவ்வாறு இந்த மக்களுக்கு பட்டதாரிக்கான வேலை வாய்ப்பு கொடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி அதில் இருக்குது. ரெண்டாவது பார்ப்போம்னு சொன்னால் 135 பில்லியன் வந்து பட்டதாரி உயர்கல்விக்கு ஒதுக்குறாங்க. ஆனால் அந்த உயர்கல்விக்கு ஒதுக்குற நிதி வந்து இந்த பட்டதாரிகளுக்கு பின்னுக்கு, அதாவது அரசாங்கம் எடுக்கின்ற முதல் எவ்வாறு இந்த பட்டதாரிகள் மூலமாக எவ்வாறு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாட்டுக்கு. நாட்டில் டெங்கு நோய் தாக்கமானது தற்போதைய நிலையில் எதிர்பாராத விதமாக அதிகரித்து வருவதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. அரச நிறுவனங்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களில் இந்த நிலைமை மிகவும் தீவிரமாக அவதானிக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் பதில் தலைவர் உபுல் ரோஹன குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை டெங்கு நோயுடன் சேர்த்து சிக்கன்குனியா நோயும் தற்போது தலைதூக்கியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். டெங்கு நோய் காரணமாக இதுவரையில் 29 மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் இந்த ஆண்டில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 48,287 உயர்வடைந்துள்ளது. பதிவாகியுள்ள மொத்த நோயாளர்களில் 52% மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவார். டெங்கு அதி அவதான வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளின் எண்ணிக்கை 112 அதிகரித்துள்ளது. நாளாந்தம் அதிகளவிலான நோயாளர்கள் பதிவாவதால் மருத்துவமனைகளின் கொள்ளளவு மீறப்பட்டுள்ளது. குறிப்பாக கலுவோவில போதனா மருத்துவமனை மற்றும் IDH தொற்றுநோய் தடுப்பு மருத்துவமனை ஆகியன டெங்கு நோயாளர்களினால் தங்களின் அதிகபட்ச கொள்ளளவை எட்டியுள்ளன. இந்த தீவிர சூழ்நிலையை கட்டுப்படுத்துவதற்காக புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய ஜூன் 24ஆம் தேதி முதல் ஜூன் 26ஆம் தேதி வரையிலான 3 நாட்களுக்கு நாடு தழுவிய ரீதியில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டு தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். கிளிநொச்சி பச்சிலை பள்ளி வண்ணங்கேணி பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அமைதி வழியிலான சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை இன்று காலை 8 மணியளவில் ஆரம்பித்துள்ளார். ஒரு துளி நீர் கூட அருந்தாமல் அவர் ஆரம்பித்துள்ள இந்த போராட்டத்திற்கு அந்த பகுதியில் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் திரண்டு வந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இதன்போது விவசாயத்திற்காக ஒதுக்கப்பட்ட காணியை பிரிவு செய்து எஞ்சிய நிலத்தில் இயற்கை எருக்களை பயன்படுத்தி விவசாயம் செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்றும் இந்த பகுதியிலுள்ள 500 ஏக்கர் காட்டு நிலத்தில் 50 ஏக்கரை முதலீட்டாக விடுவித்து பிரதேச இலகத்தில் பதிவு செய்துள்ள மக்களுக்கு பாகுபாடின்றி பகிர்ந்தளிக்க வேண்டும் என்றும் கிராம அபிவிருத்திக்கும் விவசாயத்திற்கும் முட்டுக்கட்டையாக இருக்கும் கிராம உத்தியோகத்தரை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் போதைப்பொருள் பாவனையற்ற ஒரு அழகான விவசாய கிராமத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அரசு ஊழியர்கள் சிலர் மேற்கொள்ளும் சாதிவாதம், மொழிவாதம் மற்றும் இனவாதம் போன்ற பாகுபாடுகளை உடனடியாக நிறுத்துவதுடன் அரச சமூக கட்டமைப்புகளை முறையாக பயன்பாட்டிற்கு கொண்டு வருதல் ஆகிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் வரையில் போராட்டம் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்புரவு செய்து விவசாயம் செய்கிற காணியை விட சொல்லி கொடுக்குற ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. மற்றது எமது கிராம சேவையாளர் நான் ஒரு அரசு உத்தியோகத்தரை எந்த காலத்துமே குறை கூற மாட்டேன். ஆனால் தவறான ஒருவரை அடையாளம் காணப்பட்டால் அவரை சுட்டுக்காட்ட வேண்டிய கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்குது. ஆகவே அந்த வகையில் எமது கிராம சேவையாளர் கிராமத்தை அபிவிருத்தி செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் தடையாகவே இருக்கிறார். அப்போ அந்த கிராம சேவையாளர் உடனடியாக மாற்றப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு திட்டம் அரசாங்கத்தாலே எந்த ஒரு திட்டம் எங்களுக்கு முன்மொழியப்பட்டால் அந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தும் போது அது பெரிய ஒரு தடையாகவே எங்களுக்கு வந்திருக்கு. இப்போ 33 மில்லியன் ரூபாய் காசு எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இலங்கை போக்குவரத்து சபையினால் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள மெட்ரோ பேருந்து சேவை மூலம் நாட்டிற்கு பெரும் நிதி நஷ்டம் ஏற்படுவதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தற்போதைய மெட்ரோ பேருந்து திட்டமானது முறையான சட்ட கட்டமைப்பிற்கு வெளியிலேயே முன்னெடுக்கப்படுகின்றது. பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் வெளிநாடுகளிலிருந்து இத்தகைய பேருந்துகளை இறக்குமதி செய்தமை கேள்விக்குரியது. இந்த திட்டம் கவர்ச்சிகரமாக அறிமுகப்படுத்தப்பட்டாலும் தனியார் வாகன உரிமையாளர்களையோ அல்லது சாதாரண பயணிகளையோ பொது போக்குவரத்தை நோக்கி ஈர்க்கப் போவதில்லை. பாரம்பரிய பேருந்துகளுடன் ஒப்பிடுகையில் இந்த மெட்ரோ பேருந்துகள் அதிக டீசலை நுகர்வதுடன் பராமரிப்பு செலவும் அதிகமாகும். இதனால் ஏற்படுகின்ற நிதி இழப்புகள் இறுதியில் வரி செலுத்துகின்ற பொதுமக்களின் தலையிலேயே சுமத்தப்படும் என்றும் குறிப்பிட்ட அவர் இந்த திட்டத்தின் நிதி சாத்தியக்கூறுகள் குறித்து அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். போலியான ஆவணங்கள் மூலம் பெறப்பட்ட இந்திய கடவுச்சீட்டை பயன்படுத்தி இலங்கைக்கு வர முயன்ற 58 வயதுடைய இலங்கை பெண் ஒருவர் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 23ஆம் தேதி சென்னை விமான நிலைய குடிவரவு அதிகாரிகள் நடத்திய தீவிர சோதனையின் போது இந்த மோசடி அம்பலமாகியுள்ளது.
விசாரணைகளின்படி குறித்த பெண் கடந்த 2001ஆம் ஆண்டு இலங்கை கடவுச்சீட்டு மூலம் இந்தியாவிற்கு வந்துள்ளார். பின்னர் குவைத் சென்ற அவர் 2003இல் தமிழ்நாட்டில் விருதுநகரைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து அங்கேயே குடியேறியுள்ளார். தான் ஒரு இலங்கை பிரஜை என்ற உண்மையை மறைத்து இந்தியாவில் போலியாக ஆதார் அட்டை, பான் கார்டு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றை அவர் பெற்றுள்ளார். அந்த ஆவணங்கள் மூலம் இந்திய கடவுச்சீட்டையும் பெற்று அதன் மூலம் இலங்கைக்கு தப்ப முயன்றபோது அதிகாரிகளிடம் சிக்கியுள்ளார். தற்போது அவர் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரிடமிருந்த போலி ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மணலேற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் ஒன்றை அதிரடி துரத்துதலின் பின்னர் போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் அதன் சாரதியையும் கைது செய்துள்ளனர். தப்பியோடிய மற்றொரு வாகனத்தை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. புத்தூர் கொடிகாமம் வீதியில் மணலேற்றிச் சென்ற 2 டிப்பர் வாகனங்களை போலீசார் மறைத்து சோதனையிட முயன்றனர். எனினும் போலீசாரின் கட்டளையை மீறி அந்த வாகனங்கள் நிறுத்தப்படாமல் அதிவேகமாக தப்பிச் சென்றுள்ளன. இதனையடுத்து சாவகச்சேரி போலீசார் சம்பந்தப்பட்ட வாகனங்களை அதிவேகமாக துரத்திச் சென்றனர். இதன்போது மணல் கடத்தல்காரர்களுக்கு சாதகமாக செயல்பட்ட டால்பின் ரக வாகனம் ஒன்றும் போலீசாரின் வாகனத்தை வழிமறித்து அவர்களது கடமைக்கு கடுமையாக இடையூறு விளைவித்துள்ளது. இருப்பினும் போலீசார் சளைக்காமல் முன்னெடுத்த தொடர் தேடுதல் மற்றும் துரத்துதல் நடவடிக்கையின் பயனாக தப்பியோடிய டிப்பர் வாகனங்கள் ஒன்று மடக்கி பிடிக்கப்பட்டது. அத்துடன் அதன் சாரதியும் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைப்பற்றப்பட்ட டிப்பர் வாகனம் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சாவகச்சேரி போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய தப்பியோடிய மற்ற டிப்பர் வாகனம் மற்றும் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த டால்பின் வாகனத்தின் சாரதி ஆகியோரை விசேட போலீஸ் குழுவினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழக அரசு போக்குவரத்து துறையின் கீழ் புதிதாக கொள்முதல் செய்யப்பட்ட 300 நவீன பேருந்துகளின் சேவையை தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று சென்னையில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வை தொடர்ந்து அவரை நேரடியாக மாநகர பேருந்தில் பயணம் மேற்கொண்டு பொதுமக்களுடன் கலந்துரையாடியது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னை உள்ளிட்ட 6 போக்குவரத்து கோட்டங்களுக்காக 164 டீசல் பேருந்துகள் மற்றும் 134 CNG பேருந்துகள் என்று மொத்தம் 300 புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. கடந்த 22ஆம் தேதியே சென்னைக்கு கொண்டுவரப்பட்ட இந்த பேருந்துகள் நிர்வாக காரணங்களால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தமை குறித்து எழுந்த விமர்சனங்களுக்கு இந்த தொடக்க விழா மூலம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விழா முடிந்ததும் திருவல்லிக்கேணியிலிருந்து பெரம்பூர் நோக்கி சென்ற 29 மாநகர பேருந்தில் முதல்வர் விஜய் திடீரென்று ஏறி பயணம் செய்தார். பயணத்தின் போது நடத்துனர் முறையாக பயணச்சீட்டு பெற்றுக்கொண்ட அவர் ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் நடத்துனரை தன் அருகில் அமரச் செய்து பேருந்து சேவையின் தரம் மற்றும் குறைகளையும் கேட்டறிந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த பிரபல தமிழ் வித்துவான் செல்வன் சச்சின் பிரசாத் அவர்கள் 25/6/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கோப்பாயை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு யோகநாதன் ரதன் அவர்கள் 24/6/2026 புதன்கிழமை அன்று காலமானார். நுவரெலியா தலவாகலை ட்ரூப் தோட்டத்தை வதிவிடமாக கொண்டிருந்த திருமதி சிவனம்மா குமரேசன் அவர்கள் 23/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். வவுனியா சாஸ்திரி குழாங்குளத்தை பிறப்பிடமாகவும் இயங்கராவூரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சிதம்பரப்பிள்ளை திலகவதி அவர்கள் 24/6/2026 புதன்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.